தெரியுமா? அந்த கிச்சன் வழியா இருக்கிற எக்ஸாம் வழியா அந்த பேனை கட்டிட்டு அது வழியா டாக் வந்து எடுத்துவாங்க. டாக் நேம் பரத் and handler name ஸ்ரீனிவாசன். மட்டும் பாருங்க, அதுல அப்படியே 2 கால்களை மட்டும் பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் நடந்த சம்பவம், ஏதாவது குற்ற சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது ஒரு தடயங்கள் கட்டாயம் இருக்கும். அந்த தடயங்களை சேகரிப்பதற்கு காவல்துறையினரோட கூட இணைஞ்சி மோப்பநாயகர் கட்டாயம் பணிபுரியும். அந்த வகையில குற்றம் நடந்த இடத்துல குற்றவாளிகளுடைய வேர்வை பதிந்த ஏதாவது ஒரு தடயம் நமக்கு கிடைக்கும். அதை சேகரிப்பது எப்படி, அதுக்கு மோப்பநாயகர் எப்படி பணிபுரியுதுன்றத உங்களுக்கு நாங்க இப்போ ஷோ பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளை கர்ச்சிப் இங்க டிஸ்பிளே பண்றாங்க. யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுல இருக்கிற கர்ச்சிப் வச்சுக்கோங்க. ஒய்ஃப் தொடச்சி, பிள்ளைங்க தொடச்சி அந்த மாதிரி கர்ச்சிப்லாம் வேண்டாம். அவர் மட்டுமே யூஸ் பண்ண கர்ச்சிப் வச்சுக்கோங்க. யாரும் ஒருத்தர் வெளியே வாங்க. அங்க போப்பா, டாக்டர் போப்பா, டாக்டர் போ. மாமா மாமா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது கலரா இருக்கு, ஈஸியா டாக் கண்டுபிடிச்சிடும். கிடைக்காதீங்க. ஏன்னா டாக்ஸ் வந்து கலரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு பிளாங்கா ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி ஒரு ஷேட்ல தான் தெரியும். இப்போ குற்றம் நடந்த இடத்துல நம்ம தடயங்களை சேகரிக்கும் போது குற்றவாளி இவராதான் இருக்கோன்னு சந்தேகத்தின் பேர்ல சில பேரை அழைச்சிட்டு வருவோம். அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒருத்தர் நம்ம சந்தேகத்தின் பேர்ல அவருடைய செப்பலை வந்து எப்படி டாக் ஸ்மெல் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க வாஷ் பண்ண விட ஸ்மெல்லிங் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. ஹேண்ட்லர் டாக் நேம் சிவா அண்ட் ஹேண்ட்லர் நேம் ராமகிருஷ்ணன். பாருங்க அவருடைய செப்பலை கொடுத்தாங்க. வெரி நைஸ் சிவா, வெரி நைஸ். எப்படி ஒரு அற்புதம் பாத்தீங்களா? யாராவது ஒரு வேற ஒரு நபர், இன்னும் ஒரு நபர் வராரு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து மக்கள் மத்தியில் என்ன, அந்த காவல்துறையில பணிபுரியக்கூடிய மோப்பநாயகருடைய பணி என்ன என்பதெல்லாம் தெரிந்து இளைய சமுதாயத்தினர் காவல்துறை மீது ஒரு பற்று கொண்டு காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணிக்கு வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு பெரிய பெரிய வேலையெல்லாம் நடக்குது. பாருங்க என்ன ஒரு அற்புதமா இது பாருங்க. ஒரு கட்சியை எடுத்து ஒரு சந்தேகப்படக்கூடிய நபருடைய தேர்வையை நம்ம தொடர்ச்சி வாங்கிட்டோம். இப்போ அந்த நபருடைய வாட்ச் இப்போ இன்னொரு நபருடைய கைகள் உள்ளம் கையை ஸ்மெல் பண்ணுது. டாக் நேம் டோனி அண்ட் ஹேண்டர் நேம் தன்ஷேகர். பாருங்க இப்போ இந்த ஒயிட் கர்ச்சிப் வச்சிருக்கோம் நம்ம. இப்ப பாருங்க இந்த டாக் எப்படி ஸ்மெல் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த ஒருமுகப்படுத்துறாங்க பாருங்க. சிந்தனைகள் சிதற விடாமல் கவனங்கள் மொத்தத்தையும் வந்து அந்த குற்றவாளிகளுடைய மோப்பம், அந்த வேர்வை என்ன மாதிரியான வாசனை இருக்கு இதை கண்டுபிடிச்சு அதை மேட்ச் பண்ணணும். அந்த கர்ச்சிப்பையும் அது மோர்வை அந்த மோப்பம் பிடிச்ச அந்த ஸ்மெல்லையும், அதாவது அறிவியல் ரீதியா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனிதனுடைய முகப்பு சக்தி 50 லட்சம் செல்கள் தான் இருக்கலாம். ஆனா மோப்ப நாய்கள் சாதாரணமான நாய்களுடைய அந்த முகரக்கூடிய ஒரு சக்தியானது 22 கோடி அளவுக்கு இருக்கு அந்த செல்கள் அவங்களுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி காவல்துறையில மோப்ப நாய்களை நம்ம அதுக்கு பயிற்சி கொடுத்து துறை ரீதியான பணிகளை எடுத்து மக்களோட கற்றுக்கொண்டிருக்கோம். அவருடைய கைகளை வந்து ஸ்மெல் பண்ணி ஜோடி எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. வெரி நைஸ்.
பாத்தீங்கன்னா ஒரு வெட்டினைட் பால் வரும், இந்த இடத்துல குண்டு வச்சிருக்காங்க, இல்லைன்னா கேட்பாரற்று ஒரு பேக் கிடக்குது அது வரும். இப்ப காவேரி பாருங்க என்ன அழகா ஒரு அப்படியே ஒரு பரபரப்பே இல்லாம ஒரு சாஃப்டான ஒரு நடையில அசைச்சு ஆடி, ஆனா அழகா கண்டுபிடிச்சாங்க சீனியர் டாக். அவரு எப்படி கண்டுபிடிச்சாங்க பாருங்க. நம்ம காவேரி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹேண்ட்பேக் எப்படி ஸ்பீச் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா அதே பயிற்சியை வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இப்ப அடுத்ததா போதைப் பொருள். சில கல்லூரிகள் வாசல்ல சில கடைகள்ல வந்து மக்களை கெடுக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினரை வழி தவற வைக்கக்கூடிய வகையில வந்து போதைப் பொருள் விற்கிறாங்க இப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சா அங்க போன உடனே இது மாதிரி விற்பனை பண்றாங்களா, அங்க போதைப் பொருள் வித்துட்டு இருக்காங்களான்றத கண்டுபிடிக்கிறது ஸ்மெல்லிங் மூலமா. அது எப்படி இருக்குன்றதை எப்படி எடுத்து கொடுக்குது பாருங்க. நம்ம டாக் பாருங்க எப்படி பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா கிரைம் டாக்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும், ஆனா